அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடும் வரை போராட்டம் ஓய்வடையாது என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் குமரேசனிடம் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதை குறித்து பல சர்ச்சைகளும் பல போராட்டங்களும் நடத்தி வரும் இந்த பொதுமக்கள் நேற்று திடீரென்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதாவது பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள அரிட்டாப்பட்டி மலையை தவிர்த்து மற்ற இடங்களில் நாங்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான பரிசீலனை அறிவிக்கப்படும் என்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின் மூலமாகவே இப்போ அரிட்டாப்பட்டி மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து சமூக ஆர்வலர் கம்பூர் செல்வராஜ் அவர்களிடம் இந்த குறித்து கேட்போம். இந்த ரத்து செய்ய கோரியும் பல போராட்டங்கள் ஈடுபட்டு வரீங்க. இது குறித்து இப்போ டெல்லி சுரங்கத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? இப்போ சுரங்கத்துறை அமைச்சகம் மத்திய சுரங்கத்துறையிலேருந்து நேற்று ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அந்த அறிவிப்பு முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்றமான அறிவிப்பு. ஏன்னா கடந்த ஒரு 40 நாட்களாக மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் அரிட்டாப்பட்டி மட்டும் இல்லை, வெள்ளாளப்பட்டி, தெற்கு தெரு, நரசிங்கம்பட்டி, மீனாட்சிபுரம், கிடாரிப்பட்டி, இப்படி மேலூரில் இருக்கிற பல கிராமங்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அரிட்டாப்பட்டியை பல்லுயிர் தளத்தை மட்டும் விட்டுட்டு இந்த திட்டத்தை மாற்றி அமைப்போம், அதுக்கான ஒரு பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே மத்திய சுரங்கத்துறை தமிழ்நாடு சிஎம் எழுதின கடிதத்துக்கு அவர் கொடுத்த பதில் தான். இதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணல. அதை எடுத்து பத்திரிகை செய்தி மாதிரி விட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன ஆரம்பத்திலேருந்தே கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோன்னா, தொடர்ச்சியாக எல்லா கோரிக்கைகளும் எதை நோக்கி இருக்குன்னா, முழுக்க இந்த மதுரை மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யணும். காரணம் என்னென்னா, இங்கே மக்கள் விவசாயம் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது, வழிபாட்டு தலங்கள் இருக்குது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்துதே மக்கள் பேசிக்கிட்டு இருக்குமே ஒழிய பல்லுயிர் தளத்தை மட்டும் விட்டுருன்னு எங்கேயுமே எதுலையுமே குறிப்பிடப்படலை. இதை வலியுறுத்தி தான் எங்களோட போராட்டத்தை அங்கீகரித்து எங்களோட போராட்டத்துக்கு துணை நிற்கிற வகையில் தான் கடந்த 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவளித்து ஒருமனதாக இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைக்கி இந்த 8 கோடி மக்கள் உணர்வுகளை மதிப்பளிக்காத வகையில் நான் திட்டத்தை மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறது கண்டனத்துக்குரியது, ஏமாற்றத்துக்குரியது. இது நாங்கள் ஏற்க மாட்டோம். தொடர்ச்சியாக போராட்டங்களை மத்திய அரசு நோக்கி நடத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை மக்களின் முழுமையான கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மேலும் செய்திகளுக்காக நியூஸ் ஒன் செய்தியாளர் குமரேசன்.